மதத்தினுடைய நம்பிக்கை இன்னொரு மதத்தவருக்கு புரியவில்லை என்று சொன்னால், தெரியவில்லை என்று சொன்னால் ஏற்பட்டுவிடும். ஆனால் இவர்களுடைய நம்பிக்கை இதுதான், இவருடைய கொள்கை இதுதான் என்று தெரிந்து கொண்டோமே ஆனால், அப்ப நம்மை அறியாமலே அதை சகித்துக் கொள்ளக்கூடிய, அதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டுவிடும். இதுதான் எனக்கு ஏற்படுறதுக்கு வழி. இந்துக்கள் செய்வது போலவே எல்லா முஸ்லீமும் செய்ய வேண்டும் அப்படின்னா நடக்காது. முஸ்லீம் செய்கிற மாதிரி தான் எல்லா இந்துக்கள் நடக்கணும், அதுவும் நடக்காது. முஸ்லீம்கள் முஸ்லீம்களை போலத்தான் வாழ்வார்கள், இந்துக்கள் இந்துக்களை போலத்தான் வாழ்வார்கள், கிறித்தவர்கள் அவங்க நம்பிக்கைப்படி தான் வாழ்வார்கள். ஒவ்வொரு மதத்தவரும் அவரவர் நம்பிக்கைப்படி வாழ்வதை அடுத்த மதத்தை சேர்ந்தவர்கள் புரிந்து கொண்டு சகித்துக் கொள்ள வேண்டும். அவங்களுடைய நம்பிக்கை பிரகாரம் ஒரு செயலை செய்யும் பொழுது அதை மற்றவர்கள் குறுக்கிட்டு தடுக்கக்கூடாது, எதிர்க்கக்கூடாது. இந்த மாதிரியான ஒரு நல்லிணக்கம் ஏற்படணும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கியமான நோக்கம். புரிந்து கொள்வதற்காக ஒரு இருவர் நண்பர்களாக இருக்கிறார்கள். ஒரு முஸ்லிமும் ஒரு சைவ உணவு பழக்கத்தை கொண்ட ஒரு இந்துவும் நண்பர்களாக இருக்கிறார்கள். அப்ப நண்பர்களாக இருக்கும் பொழுது அந்த சைவ உணவு பழக்கத்துக்காரருக்கு முஸ்லீம் விருந்தளிக்கிறார். அவர் பிரியாணியை சமைச்சு விருந்து கொடுத்தாலும் சாப்பிடுவாரா? சாப்பிட மாட்டார். ஏன்? அவர் சைவ உணவு பழக்கத்துக்கு உள்ளவர், இந்து மதத்தில் சைவ பிரிவை சேர்ந்தவராக அவர் இருப்பார். அப்ப ஒரு முஸ்லீம் அந்த விருந்து கொடுக்கும் பொழுது அவர் சாப்பிடவில்லை என்று வைங்கள், நம்மளை அவமானப்படுத்துறாரு, நட்பை மதிக்கல, விருந்து உபசாரத்தை அவர் ஏற்றுக்கொள்ளல அப்படின்னு அவர் எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த முஸ்லீம் அவர் இந்து மதத்தை சேர்ந்தவர், அவர் சைவ உணவு பழக்கத்தை சேர்ந்தவர், அவருக்கு நாம் இதை கொடுக்கக்கூடாது, கொடுத்தால் அவர் சாப்பிட மாட்டார் என்று முன்னாடியே விளங்கி வைத்திருப்பாரையானால் அவர் மறுக்கிறதுல இவர் கோபம்லாம் வருத்தம் வராது. என் நம்பிக்கை இது, எனக்கு சாப்பிட முடியாது, என்னுடைய நம்பிக்கை பிரகாரம் நான் இதை சாப்பிட மாட்டேன், உங்கள் நம்பிக்கை பிரகாரம் நீங்கள் சாப்பிட்டு கொள்ளலாம். இந்த மாதிரியான ஒரு நிலைமை ஏற்பட்டால், புரிந்து கொண்டால், இவர் கொடுக்கவும் மாட்டாரு, அவர் மறுப்பதில் இவர் வருத்தம் அடையவும் மாட்டார். இப்படியாக ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய அடுத்தவங்களுடைய மொழிகளை, கொள்கைகளை அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ உதாரணமாக எடுத்துக்கொண்டோமே ஆனால், ஒரு இந்து முஸ்லீம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பிரயாணம் செல்கிறார்கள். அப்போ இந்துக்களுக்கு உரிய ஒரு கோவில் இருக்கிறது. அந்த கோவிலில் போய் இந்து என்ன செய்கிறாரு? அவருடைய முறை பிரகாரம் வழிபாடு நடத்துகிறார். அவர் நண்பராக இருக்கிற முஸ்லீமை கூப்பிட்டு அவர் என்ன செய்வார்? நீங்கள் போய் நடத்திட்டு வாங்க, நான் நிற்கிறேன் என்று இவர் வரமாட்டார். அப்போ வரமாட்டேன்ற உடனே இவர் நினைக்கக்கூடாது, நண்பருங்கிற நான் செய்கிறமா நீ செய்ய மாட்டியா அப்படின்னு கேட்கக்கூடாது. ஏன்? முஸ்லீம்கள் அவங்க ஒரு நம்பிக்கையில் இருக்கிறாங்க, அவங்க ஒரு கொள்கையில் இருக்கிறாங்க, அவங்க ஒரே ஒரு கடவுளை தான் வணங்குவாங்க. அவர் எந்த ஒரு பொருளையும் அவங்க மதத்தை சேர்ந்த பெரியார்கள் மகான்களை கூட வணங்கக்கூடாது. முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் நபிகள் நாயகத்தை கூட நாங்கள் வணங்க மாட்டோம், வணங்கக்கூடாது. அல்லாஹ் ஒருவன் என்ற அந்த கடவுளைத்தான் நாங்கள் வணங்க வேண்டுமே தவிர, அதை தவிர யாரையும் நாங்கள் வணங்கவே மாட்டோம். அந்த அடிப்படையில் இந்துக்கள் வணங்குற அந்த வழிபாட்டை முஸ்லீம்கள் செய்ய மாட்டார்கள். மாட்டார்கள் என்பதற்கு வெறுப்பு காரணமா, இந்துக்கள் மேல உள்ள கோபம் காரணமா, முஸ்லீம்களே அப்படி செய்வார்கள் அதையும் இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இது அவங்க ஏற்றுக்கொண்ட கொள்கைக்கு உகந்ததாக இல்லை. நான் ஒரு கொள்கையில் இருக்கிறேன், எனக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவர் சொன்னால் இந்த நண்பர் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, முஸ்லீம்ல அவங்களுக்கு அது பிடிக்காது, அவங்க அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, அவங்க வழிபாட்டு முறை உகந்தது இல்லை, இதுக்கு நம்ம வருத்தப்படக்கூடாது. அவர் முறைப்படி அவர் செய்வார், நம்ம முறைப்படி நம்ம செய்வோம். அவர் செய்வதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், நம்ம செய்கிற அவர் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் இப்படியான இணக்கம் தான் வர வேண்டும். எல்லாரும் ஒரே மாதிரி வணங்க வேண்டும், ஒரே மாதிரி நடக்க வேண்டும், ஒரே மாதிரி ஆடை அணிய வேண்டும், ஒரே மாதிரி எல்லாத்தையும் மாற்றிக்கொள்ள வேண்டும். நடக்க போறதில்லை. ஒவ்வொருத்தருக்கும் மொழியால, பிரதேசத்தினால, மதத்தினால, ஏரியாவினால பல கலாச்சாரங்கள் இருக்கும். அவங்கவுங்க அந்தந்த கலாச்சாரத்தை தான் பின்பற்றுவார்கள். ஒரே மாதிரி ட்ரெஸ் போட முடியாது, ஒரே மாதிரி உணவு அருந்த முடியாது, ஒரே மாதிரியான பழக்க வழக்கங்களை கொண்டிருக்க முடியாது. அவரவர் முறைப்படி செய்யும் பொழுது மற்றவர்கள் அதை மதிக்க வேண்டும், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த எளிமையாக புரிந்து கொள்வதற்கு சொல்வதாக இருந்தால், இப்போ நம்ம தமிழ்நாட்டில் முக்கியமான அரசியல் கட்சிகள் இருக்குது. இப்போ திராவிட முன்னேற்ற கழகம்னு ஒரு கட்சி இருக்குது, திமுக இருக்குது. அதுதான் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துறதுக்கான ஒரே வழி. அப்போ முஸ்லீம்கள் ஒரு சில வழிபாட்டு முறையை செய்கிறாங்கன்னு சொன்னால், அது இந்துக்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு, பிற மதத்தவர்களுக்கு உடன்பாடாக இல்லாவிட்டாலும் அவங்க ஒரு மதத்தில் இருக்கிறார்கள். நீ பிடிக்க நீ செய்யாமல் இருந்து கொள்ளணுமே தவிர, அதை இதனால பகையாகுவதோ, எப்படி நீ இதை செய்யலாம் என்று கேட்பதோ இவனுக்கு உரிமை கிடையாது, முஸ்லீமும் கிடையாது. அப்ப இப்படி ஒவ்வொரு மதத்தவர்கள் அடுத்த மதத்தவங்களுடைய
நம்பிக்கை என்ன, கொள்கை என்ன அறிந்து கொண்டு அதன் அடிப்படையில் இப்படி செய்கிறார்கள் என்று புரிந்து கொண்டோமையானால் நமக்கு சண்டையே வராது. ஒரு முஸ்லீம் அவன் நம்பிக்கை பிரகாரம் நடப்பதில் இந்துக்களுக்கு என்ன பிரச்சனை? இந்துக்கள் இந்து நம்பிக்கை பிரகாரம் அவங்க நடந்து கொள்வதில் முஸ்லீமுக்கு என்ன பிரச்சனை? கிறிஸ்தவர்கள் அவங்க நம்பிக்கை பிரகாரம் வழிபாடு நடத்துவதில் மற்ற ரெண்டு மதத்துக்கு என்ன ஒரு பிரச்சனையும் இல்லை. நீ கிறிஸ்தவனா நடத்திட்டு போ, நான் முஸ்லீமா நடத்திட்டு போறேன், நீ இந்துவா நடத்திட்டு போ, நம்ம அடிச்சுக்கலன்னு நம்ம அண்ணன் தம்பியாக வாழ்வதற்கு இதுக்கு தடையா இருக்க வேண்டும். உன்முறையில் நீ நடந்து கொள், என் நான் நடந்து கொள்றேன். ஒரு குடும்பத்திலேயே திமுக அதிமுக அண்ணன் தம்பி இருப்பான். அவங்க அந்த தேர்தலில் பிரிஞ்சுக்கிறாங்களே தவிர மற்றெல்லாம் சேர்ந்து கொள்ள தான் செய்கிறார்கள். அந்த அண்ணன் தம்பி உறவு இல்லாமல் போயிடாது. அப்போ இந்த அடிப்படையில் நாம் இந்த ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு மதத்தில் உள்ளவங்களும் அடுத்த மதத்தை புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக மற்ற மதத்தவர்களை புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருப்பது அளவுக்கு முஸ்லீம்களை பற்றி புரிய வாய்ப்பு இல்லை. ஏன்னா நாங்கள் சிறுபான்மையாக இருக்கிற காரணத்தினால, ஊடகங்கள் எங்கள் கையில் எதுவுமே இல்லாத காரணத்தினால, எங்கள் கையில் இருக்கிற சின்ன சின்ன ஊடகங்களில் சொல்லப்படுற செய்தி உங்களுக்கு வந்து சென்றடைய முடியாத காரணத்தினால முஸ்லீம்ட நம்பிக்கை என்ன, அவன் கொள்கை என்ன, அவன் வழிபாட்டு முறை என்ன எதுவுமே தெரியாமல் இருக்கிறீர்கள். இந்துக்களுடைய நடவடிக்கை நம்பிக்கை என்னங்கிறத ஊடகங்கள்லேருந்து நம்ம தெரிந்து கொள்ள முடியும். தொலைக்காட்சி செய்தியை பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். அவர்கள் தான் அதை நடத்துகிற காரணத்தினால இந்து மதத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் முஸ்லீம்களுக்கு நிறைய இருக்கிறது. முஸ்லீம்கள் ஒரு கல்யாணம் பண்ணால் என்ன செய்வாங்க, பள்ளிவாசல் அவங்க என்ன செய்வாங்க, பள்ளிவாசல்னா என்ன, தர்காண்டா என்ன, இந்த வித்தியாசங்கள் கூட தெரியாத அளவுக்கு ஒரு வெற்றிடம் ஏற்பட்டு இருக்கிறது. அதை போக்குவதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஏற்பாடு செய்து இஸ்லாம் குறித்து உங்களுக்கு என்னென்ன மாற்று கருத்து இருக்கிறதோ அதையெல்லாம் நீங்கள் கேட்கலாம். இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் பெரிய உரை நிகழ்த்துவது இந்த நிகழ்ச்சி நோக்கம் கிடையாது. உரை சொற்பொழிவு நிகழ்த்துவதற்காக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யவில்லை. இதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் இஸ்லாம் குறித்து உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கலாம். என்ன சந்தேகம்? இஸ்லாமுடைய கடவுள் நம்பிக்கையில் உங்களுக்கு சந்தேகம் இருக்கலாம். ஏன் நீங்கள் நிறைய கடவுளை வணங்கலை, ஏன் ஒரு கடவுளை வணங்குறேன் அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் இருக்கலாம். அல்லது வணங்கும் போது ஒன்றும் இல்லாத ஒரு இடத்த பார்த்து வணங்குறீங்களே, முன்னாடி ஏதாவது இருந்தால் தானே ஒரு ஈடுபாடு வரும் அப்படிங்கிற மாதிரியான அடிப்படையில் உங்களுக்கு அதை கேட்கலாம். ஏன் நிறைய கடவுள் இருந்தால் என்ன, இருந்துட்டு போகட்டுமே, அதில் என்ன தப்பு அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் இருக்கலாம். அல்லது நாங்கள் தொழுகிற முறை, வழிபாட்டு முறை இருக்கு இல்லையா, எங்களுடைய தொழுகை, எங்களுடைய நோன்பு, நாங்கள் ஜக்காத்து, ஹஜ்ஜி இந்த மாதிரி கடமைகள்லாம் செய்கிறோம். இதில் உங்களுக்கு என்ன, ஏன் இப்படி செய்கிறாங்க, கிறுக்குத்தனமாக இருக்கு, இது நல்லா இல்லையே, இதோட இப்படி செய்யலாமே என்று உங்களுக்கு எங்களுடைய வழிபாட்டு முறைகளை பார்த்து உங்களுக்கு சந்தேகங்கள் வரலாம். அதே மாதிரி உங்களுடைய நண்பர்களை முஸ்லீம்களை பழகுறீங்க, அவங்க பக்கத்து வீட்டில் கல்யாணம் பண்ணுறாங்க, அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு தெரிகிறது, ஏன் இப்படி பண்ணுறாங்க சந்தேகம் வரலாம். அவங்க முஸ்லீம்களை யாராவது இறந்து போயிடுறாங்க, இறந்து போனவர்களுக்கு அவங்க செய்கிற சடங்குகள் சிலதை பார்க்குறீங்க, நம்ம ஒரு மாதிரியா இவங்க ஒரு மாதிரியா செய்கிறாங்களே, இது ஏன், இது எதனால் இப்படி செய்கிறாங்க என்று அதில் உங்களுக்கு சந்தேகம் வரலாம். இப்படியான ஒரு பல சந்தேகங்கள் வந்து வர வேண்டியிருக்கிறது, வரும். அதே மாதிரி முஸ்லீம்கள் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் பேர் வைக்கிறது வரைக்கும் தனி பேராக வச்சுருப்பாங்க. பார்த்தோன்னே முஸ்லீம் தெரிஞ்சிடும். ஏன் அப்படி தனி பேராக வைக்கிறீங்க, இந்தியாவில் எல்லா மக்களும் வைக்கிற மாதிரி பேரை வச்சுருப்போம், கந்தசாமி ராமசாமின்னு வச்சா என்ன, நீங்கள் தனியாக வேற ஒரு பாஷையில் பேரை வைக்கிறீங்க, எதுக்கு தனித்து காட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரியான சந்தேகங்கள் வரலாம். ஏன் தொப்பியை போடுறீங்க, தாடி வைக்கிறீங்க, ஏன் புர்கா போடுறீங்க, ஏன் வந்து இப்படி செய்கிறீங்க, அப்படி இப்படி நிறைய கேள்விகள், உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் வந்து இஸ்லாத்தை பற்றி வரலாம். அதுபோக சில செயல்கள், உலகத்தில் நடக்கிற சில செயல்களை முஸ்லீம்கள் செயலில் ஏதாவது தீவிரவாத செயலில் செஞ்சுட்டான்னு வைங்க, அது பயங்கரவாத செயலில் ஈடுபட்டு விட்டான் என்று சொன்னால் அது முஸ்லீம்கள் எல்லாரும் அதை செய்கிற மாதிரியும் ஆதரிக்கிற மாதிரியும் இஸ்லாமே அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியுமான ஒரு கருத்து மக்கள் மத்தியில் வைக்கப்படுகிறது. இதை இஸ்லாம் ஆதரிக்கிறதா, இந்த செயல் இஸ்லாத்தில் உள்ளதா, இப்படி செய்கிறவர்களுக்கு இஸ்லாத்தில் சம்பந்தம் இருக்குதா, நீங்கள் ஆதரிக்கிறீங்களா, உங்கள் குர்ஆன் ஆதரிக்குதா, இப்படியெல்லாம் கூட நீ கேட்கலாம். முஸ்லீம்களுடைய எந்த ஒரு செயல்களை பற்றி, நம்பிக்கையை பற்றி, உங்கள் பழக்க வழக்கங்களை பற்றி, கொள்கையை பற்றி, கோட்பாடுகளை பற்றி, சடங்குகளை பற்றி, எதை பற்றி வேண்டுமானாலும் உங்களுக்கு சந்தேகம் இருக்குமே ஆனால் கேட்கலாம். எந்த விதமாகவும் நீங்கள் கேட்கலாம். நீங்கள் வந்து அதை வருத்தப்படுவாங்கன்னு நினைக்கக்கூடாது. எந்த வருத்தம் நாங்கள் படவே மாட்டோம். நீங்கள் கேள்வி கேட்டால் தான் நாங்கள் சந்தோஷப்படுவோம். எந்த மாதிரியான கேள்வி கேட்டாலும் யாருமே எந்த ஒரு ரியாக்ஷன் பண்ண மாட்டாங்க. நாங்கள் தான் இங்கே தான் பதில் சொல்லுவோமே தவிர இருக்கிற யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, அதை கேட்காத இதை கேட்கணும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, பண்ணக்கூடாது. 80லேருந்து கணக்கு பண்ணி இத்தனை வருஷம் ஓடி போச்சு, ஒரு இடத்துல நடந்தது கிடையாது. அப்போ அந்த மாதிரியாக முழு உரிமையோட முழு சுதந்திரத்தோட இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்துகிறோம். அதனால் கேள்வி கேட்டு உங்களுடைய இஸ்லாத்தை பற்றி, முஸ்லீம்களை பற்றி, குர்ஆனை பற்றி, இறைவன் இருக்கிறாங்க இருக்க ஆதாரம் அப்படி கூட நீங்கள் கேட்கலாம்.
குர்ஆன் கடவுள்கிட்டேருந்து வந்துச்சிங்களா, அதுக்கு என்ன ஆதாரம், எப்படி நாங்கள் நம்புறது என்று உங்களுக்கு சந்தேகம் வரலாம். அதை கேட்கலாம். முகமது நபி கடவுளுடைய தூதர்னு சொல்கிறீங்களே, அவர் தூதர் நாங்கள் எப்படி ஏற்றுக்கிறோம், லாஜிக்கா பகுத்தறிவு ரீதியான சில கேள்விகள் உங்களுக்கு இருக்கலாம், அதை கூட நீங்கள் கேட்கலாம். எது வேணாலும் கேட்கலாம். இஸ்லாத்தை பற்றி எந்த மாதிரியான கேள்விகள் வேண்டாலும் நீங்கள் கேட்கலாம். கேட்டால் அது இஸ்லாம் அதுக்கு என்ன பதிலை சொல்லுது அதை சொல்ல போகிறோம். நாங்கள் சொந்தமாக ஒன்று சொல்ல போகிறதில்ல. நீங்கள் கேட்குற கேள்விக்கு இஸ்லாத்தின் தரப்பில் என்ன பதில் வைத்திருக்கிறது இஸ்லாம், உங்களுடைய சந்தேகங்களுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய ஆன்சர் என்ன அப்படிங்கிறத விளக்குவோமே தவிர வேறு எந்த விதமான ஒரு ஒரு மன வருத்தப்படுற மாதிரியான பதில் உங்களுக்கு தரமாட்டோம். அறிவுபூர்வமான விளக்கம் தான் உங்களுக்கு ஆதாரத்தோடு உங்களுக்கு தருவோம். அது போக இந்த மாதிரி இது லைவாக நேரடியாக நீங்கள் கேள்வி கேட்க போகிறீங்க, நாங்கள் நேரடியாக பதில் சொல்ல போகிறோம். ஆனால் தொலைக்காட்சிகளில் நீங்கள் நிறைய இந்த லைவ் நிகழ்ச்சி பார்த்துருப்பீங்க. அவைகளெல்லாம் லைவ் நிகழ்ச்சின்னு காட்டுவாங்க. ஆனால் அது முன்னையே செட்டப் பண்ணி ஒரு நிகழ்ச்சி, கேள்வி பதில் நிகழ்ச்சி நடத்துவாங்க. 6 மாதத்துக்கு முன்னாடியே விளம்பரம் பண்ணி கேள்வி கேட்குற ஆளுக்கு யாருங்கிறத பதிவு பண்ண சொல்லி, கேள்வி கேட்குறவங்களெல்லாம் வர சொல்லி, அவங்களுக்கு அந்த கேள்விக்கு ட்ரைனிங் கொடுத்து எப்படி கேட்கணும் என்னங்கிறத சொல்லி அந்த ஆளுக்கு தான் அங்கே கேள்வி கேட்பாங்க. வந்திருக்கிற யாரும் கேட்க முடியாது. நீங்கள் எல்லாம் இப்போ தான் நடக்கிற மாதிரி நினைப்பீங்க. லைவ் என்று சொல்வார்கள். அந்த கேள்விகளும் கேள்வி கேட்கக்கூடியவரும் முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். இங்கே எப்படி என்று சொன்னால், நீ கேள்வி கேட்குறீங்களா, யார் யார் கேள்வி கேட்குறீங்க எனக்கே தெரியாது, இந்த நிகழ்ச்சியை நடத்தக்கூடியவங்களுக்கும் தெரியாது. ஏன், இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது தான் டோக்கன் கொடுப்போம். யார் யார் கேள்வி கேட்க விரும்புகிறீர்களோ அவங்க கை உயர்த்தி டோக்கன் வாங்கி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இனிமேல் தான் அந்த டோக்கன் உங்கள் கண் முன்னாடி கொடுக்க போகிறார்கள். யார் யார் டோக்கன் வாங்குவீங்க எங்களுக்கு தெரியாது. டோக்கன் வாங்கினவருடைய உள்ளத்தில் என்ன கேள்வி இருக்குது அதுவும் தெரியாது. என்ன கேள்வி கேட்பதற்காக ஒரு டோக்கன் வாங்குறார் அப்படி அதுவும் தெரியாது எங்களுக்கு. அப்போ நிஜமாகவே லைவ் தான் இது. வெளிப்படையாக நீங்கள் எந்த கேள்வி வேணாலும் முன்னாடி செட்டப் பண்ணி ஒரு 10-15 கேள்விக்கு பதிலை தயார் பண்ணிக்கிட்டு 10-15 ஆட்களை கூட்டிகிட்டு வந்து அவங்கள கேட்க விட்டு ட்ராமா பண்ணிட்டு போயிடுவாங்க இல்லையா, அதெல்லாம் கிடையாது. எதுவுமே போலித்தனம் கிடையாது. யதார்த்தமாக உள்ள ஒரு நிகழ்வாக இதை நாங்கள் இத்தனை ஆண்டுகளாக நடத்துகிறோம். இப்போ கேள்வி கேட்பதற்கான டோக்கன் கொடுப்பாரு. யார் யாருக்கு வேணுமோ அந்த நான் சொல்லி டோக்கன் வாங்கிக்கிறேங்க கேள்வி கேட்குறவங்க.